காது கேட்கல, காது எரிச்சலாக இருக்குது, காது குடைச்சலாக இருக்குது, காது இரைச்சலாக இருக்குது, காது செவிடாக இருக்குது, காதில் ஓட்டை இருக்குது, காதில் சீல் வடிது, காது மந்தமாக இருக்குது, இப்படின்னு காது சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு மூலிகை வைத்தியத்தில் சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான மூலிகைகள் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும்? நார்மல் தென்னை மரம் தான், தென்னை மரத்துடைய வேர் தான். தென்னை மரம் வேறுங்கய்யா. தென்னை மரம் வேறு தேங்காய் எண்ணெயும் காய்ச்சணுங்க. ஒரு சட்டியில் போட்டு நல்லா எண்ணெயும் அந்த வேரையும் போட்டு காய்ச்சணுங்க ஐயா. நல்லா காய்ச்சிட்டு இறக்கிங்க, ஆற வச்சு அது தினமும் 5 சொட்டு, இந்த காதில் 5 சொட்டு, இந்த காதில் 5 சொட்டு விட்டோம்னாங்க. இன்றைக்கி காது சார்ந்த பிரச்சனைங்க. ஏங்க அது எது இருந்தாலும் சரி, காதில் இரைச்சல் வருது, காதில் சீல் வடிது, காதில் ஓட்டை விழுந்திருக்கு, காது கேட்க மாட்டேங்குது, எதுவாக இருந்தாலும் சரி, காது சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு எளிமையான மூலிகை வைத்தியம் சொல்ல போகிறாராம். அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐயா, இப்போ நம்ம பாரம்பரிய வைத்தியத்தில் பார்த்தீங்கன்னா இது தேங்காய் எண்ணெய்ங்க, எல்லாத்துக்கும் தெரியும். இது தேங்காய் எண்ணெய். தென்னை மரம் எல்லாத்துக்கும் தெரியும். தென்னை மரம் வேறுங்க ஐயா. தென்னை மரம் வேற ஒரு கைப்பிடி எடுத்துக்கணுங்க. இது தேங்காய் எண்ணெய்ங்க. தென்னை மரம் வேறு ஒரு கைப்பிடி எடுத்துக்கணுங்க. தென்னை மரம் வேறு இங்க இருக்கு, தென்னை மரம் வேறு இங்க இருக்கு. தென்னை மரம் வேறுங்க ஐயா. தென்னை மரம் வேறு தேங்காய் எண்ணெயும் காய்ச்சணுங்க. ரெண்டையும் தென்னை மரம் ஏதாவது 1/2 லிட்டர், ஏதாவது 1/4 லிட்டர் எண்ணெயோ 1/4 லிட்டர் வேணா வசதி பார்த்து வாங்கிக்கலாம். வாங்கி அந்த தேங்காய் எண்ணெயை சட்டியில் ஊற்றி இந்த தென்னை மரம் வேற எடுத்து மண் இல்லாமல் அலசி எடுத்து கட் பண்ணி உள்ளே போட்டு நல்லா காய்ச்சணுங்க. தென்னை மரம் பாருங்க, இது நார்மல் தென்னை மரம் தான். தென்னை மரம் வேறுன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. நார்மல் தென்னை மரம் தான், தென்னை மரத்துடைய வேர் தான். ஐயா சொல்லுங்க, எப்படி காய்ச்சணும்? எல்லாம் சூடாக காய்ச்சணுங்க. அந்த வேர் எவ்வளோ எடுக்கணும்? ஒரு கைப்பிடி அளவு. ஒரு கைப்பிடி அளவு. ஆமாங்க, வேர் எடுத்துக்கணும். ஆமாங்க, சரிங்கய்யா. எடுத்துங்க. அதை நல்ல ஒரு சட்டியில் போட்டு நல்லா எண்ணெயும் அந்த வேரையும் போட்டு காய்ச்சணுங்க ஐயா. நல்லா காய்ச்சிட்டு இறக்கிங்க, ஆற வச்சு அது தினமும் 5 சொட்டு, இந்த காதில் 5 சொட்டு, இந்த காதில் 5 சொட்டு விட்டோம்னாங்க. எனி டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு மாதிரி வச்சு காது குறைஞ்சிட்டே இருக்கிறாங்க. குழந்தைங்களையும் சரிங்க, பெரியவங்களையும் சரிங்க, யாரா இருந்தாலும் குறையிறாங்க. அப்படி குறையக்கூடாதுங்க ஐயா. குறைஞ்சா சீக்கிரம் காது கேட்காம போயிடும். ஆமாங்க, காது தான் மனுஷனுக்கு முக்கியங்க. காது அது அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா காது மிஷின் வச்சுட்டு அவதிப்படணுங்க. அதனால நான் எளிய முறையை சொல்றேன்னா, தென்னை மரம் வேற வச்சு இந்த தேங்காய் வச்சு நான் பாரம்பரியமா நான் ஒரு மருத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதை அதாவது அதை பண்ணிட்டு காதுல இந்த 5 சொட்டு இங்க 5 சொட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காது இறைச்சலுங்க. காது கேட்காம கும்முன்னு இருக்கிறது, யாருன்னு அடிச்சிட்டோம்னா காதெல்லாம் பிக்கிறதுங்க, சீல் வடிக்கிறதுங்க, காது எனி டைம் எரிச்சலா இருக்கிறது, அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது எனி டைமு. என்னமோ உள்ளுக்குள்ள வண்டு போய் அம்மி சத்த மாதிரி கேட்டே இருக்குமில்லங்க, இந்நேரம் மயமயமயமயன்னு. அப்புறம் இந்த மாதிரி பாட்டு எனி டைம் கேட்டுட்டே இருப்பாங்க காது. அந்த மாதிரி இருக்குன்னுக்கெல்லாம் காது உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி வீங்கி சீயே வந்துடும். அப்புறம் கும்முன்னு சத்தம் கேட்டே இருக்கும். என்ன சத்தம்னு தெரியாது, ஏதோ ஒரு சத்தம் விசில் அடிக்கிற மாதிரி கேட்கும், ஒரு கத்துற மாதிரி சவுண்டு, எங்கேயோ ஒரு தீவுலேருந்து கத்துற மாதிரி சவுண்டு, இதெல்லாம் கேட்குங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு இது சரி பண்ணுறதுக்கு தாங்க ஐயா தென்னை மரத்தில் எடுக்கிற வேரில் எடுக்கிற தென்னை மரத்தில் இருக்கிற அந்த கஷாயத்தை அந்த எண்ணெயில் போட்டு நம்ம வேகிக்கிற எண்ணெயை காதில் 10 சொட்டு 5 சொட்டு விட்டோம்னா அந்த இறைச்சல் அந்த வலி எல்லாம் சரியாயிருங்க ஐயா. இது எவ்வளோ எண்ணெய் எடுக்கணும்? இது 1/4 லிட்டருங்க. ஓகே. தென்னை மரம் வேறு ஒரு கைப்பிடி. நண்பர்களே, தென்னை மரம் இருக்குல்ல, நார்மல் கோகோனட் தென்னை மரத்துடைய வேறு ஒரு கைப்பிடி, அது எட்டி எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா கழுவி நல்லா சுத்தி பண்ணி நல்லா இடிச்சிருங்க. இடிச்சிட்டு 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அந்த வேரையும் போட்டுருங்க. நல்லா சிம்மில் கொதிக்க வச்சு நல்லா கொதிச்ச பின்னாடி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி காதில் விட்டு வந்தீங்கன்னா காது சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யுங்க. கண்டிப்பாக இது நல்ல பயனுள்ள தகவல். நிறைய வைத்தியர்களை செஞ்சுட்டு வராங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள். காது சார்ந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரணுமா, இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற செய்முறையை பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.